அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வசந்த நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய வசந்த பஞ்சமி, அதுவும் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பொன்னும் பொருளும் சேர்வதற்கு அற்புதமான வாராகி தாயுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் இன்றைக்கி மாலையில் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே செஞ்சு மட்டும் பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நமக்கான அடுத்த ஒரு நிலைமைக்கு நமக்கு நல்லபடியாக வருவதற்கு நிச்சயம் வாராகி தாயை நமக்கு ஒரு வழி அமைச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் வசந்தத்தை வீசக்கூடிய வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளுங்க. இந்த நாள் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக தீர்த்து தரும். ஏன்னா நம்முடைய வாராகி தாய் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நமக்கு தீர்த்து கொடுக்கறதுல உக்ர தெய்வம் சொல்கிறத விட நம்முடைய வேண்டுதல்கள் நடத்தி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சப்த கன்னியர்களில் ஒருத்தங்க. அதனால தான் வாராகி தாயை வழிபாடு இப்போ பண்ணுறது முன்னாடியெல்லாம் இது மாதிரி வாராகி அம்மனை நிறைய பேர் வழிபடவே மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், இல்லை இது பண்ணால் தப்பாயிருமோ, நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோன்னு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, வாராகி அம்மாவை மட்டும் நம்ம வழிபடுறப்ப நம்மக்கிட்ட உண்மையும் நம்ம பக்கம் நியாயமும் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவுமே வேணாம். உண்மையான ஒரு பக்தியோட ஒரே ஒரு தீபம், உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுதோ தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக வாராகியை மட்டும் நீங்கள் நினச்சி உங்கள் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த க்ஷணம் நமக்கு வாராகி தாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செய்யறதுக்கு நின்றுவாங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தேவி தான் வாராகி. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வசந்த பஞ்சமி நாள், அதுவும் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளானது குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களும் தீர்ந்து நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நமக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கணும், குடும்பத்தில் வருமானங்கள் வரணும். முக்கியமாக இந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்தாலே போதும் நம்ம நினைப்போம். நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரியான பஞ்சமி நாளில் உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடுகள் செய்கிறப்ப நமக்கு அதீத பலன், அது உடனடியான பலன் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட எளிமையான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி எப்பயுமே இந்த வாராகி வழிபாடுங்கிறது நமக்கு மாலை நேரம், அதாவது கொஞ்சம் சந்தி சாய்ந்ததுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் 8 மணிக்கு அப்புறம் வீட்டில் ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது விசேஷம். ஏன்னா நமக்கு மற்ற தெய்வங்களுக்கு சாயங்கால நேரத்தில் ஏற்றுவோம். இது மாதிரியான ஒரு வாராகிக்கு மட்டும் கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த பூஜைகள் பண்ணுறது தான் விசேஷம். அப்படி நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எது நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது, எந்த இதனால் நமக்கு மனசுக்குள்ளே உருகி நம்ம வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், நிறைய பேருக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டத்தை நீங்கள் இந்த வேண்டுதலைகளை வச்சு உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீப வழிபாட்டை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு தீபமானது வாராகிக்கு நம்ம ஏற்றுறப்ப அது அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்கும் இந்த தீபம். இதுதான் தேங்காய் தீபம். ஏன்னா இந்த தேங்காய் தீபத்துக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதான ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சரிசி நம்ம ஏற்கனவே சமைச்சிட்ருக்க அந்த அரிசி எடுக்க வேணாம். நீங்கள் புதுசாக வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா பூஜைக்குன்னு, அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி கொஞ்சமாக அந்த தட்டில் ஃபுல்லாக பரப்பிட்டு அதற்கு மேலே தேங்காயை சரி சமமாக, அதாவது கரெக்டாக அந்த 2 மூடி அந்த வர மாதிரி பார்த்துட்டு சரி சமமாக உடச்சி அந்த தேங்காயில் 5 பொட்டுக்கள் வைக்கணும். எப்பயுமே மற்ற இதுக்கெலாம் இது மாதிரி பொட்டு கணக்கு நம்ம சொன்னதே கிடையாது, எவ்வளோ பொட்டு வைக்கிறோன்னு சொல்லிட்டு. அது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்போம் பார்த்தீங்களா அது. ஆனால் இந்த மாதிரி வாராகிங்கிறப்ப மட்டும், ஏன்னா பஞ்சமி அப்படின்னாலே 5ஆவதாக வரக்கூடிய தேதி தான். அப்படி வரக்கூடிய நமக்கு அந்த பஞ்சமி நாயகிக்கு இப்படி 5 முக பொட்டுக்கள், நீங்கள் 5 மஞ்சள் 5 குங்குமம் அப்படி வச்சுட்டு தேங்காயில் வச்சுட்டு அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் ஒன்று தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், இல்லாட்டி நெய் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த எண்ணெயுமே அந்த தேங்காய் தீபத்தில் ஊற்றக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நமக்கு இதுக்கு இந்த தேங்காய் தீபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அந்த நெய்யோ அந்த
தேங்காய் எண்ணெயோ நமக்கு அப்படியே அந்த தீபத்தில் அப்படியே கரைஞ்சு அப்படியே அந்த எண்ணெய் வந்து அப்படியே உருக ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் தேங்காய் தீபத்தை இது மாதிரியான உக்கிர தெய்வங்களுக்கு நம்ம சாத்துறப்ப நமக்கு ஏற்றுகின்ற போது நமக்கு அதீத ஒரு சக்தியும் நமக்கு உடனுக்குடனே நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து நம்ம என்ன நிவேதனம் வைக்கலான்னா, உங்களால் என்ன பொருட்கள் இருந்தாலும் சரி, பூக்கள் வந்து நமக்கு நல்ல வாசனையான பூக்கள் வைக்கலாம். என்ன பூக்கள் கிடைக்குதோ நீங்கள் வச்சுருங்க. பழங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ வைங்க. இல்லாட்டி ஒரு மாதுளம்பழம் வைக்கலாம். சுவாமிக்கு விசேஷமாக ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கிறதுங்கிறது விசேஷம் அம்பாளுக்கு. அப்படி இது மாதிரி உங்கள் கிட்ட என்ன இருக்கோ, இல்லாட்டி வெத்தலைப்பாக்கு பழம், அது மாதிரி என்ன உங்கள் கிட்ட இருக்கோ எளிமையான பொருட்கள் வச்சு எந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதே மாதிரி இந்த தேங்காய் தீபத்தை ஒரு 5 வாரம், அதாவது 5 பஞ்சமி திதி வருது பார்த்திங்களா, அந்த 5 பஞ்சமி திதியில் மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள். தீராத பிரச்சனை கூட, தீர்க்க முடியாத பிரச்சனை கூட, ஒரு முடிவுக்கு ஒன்று வரணுமா, முடிவே இல்லை ஒரு பிரச்சனைக்கு அப்படிங்கிறவங்க இது மாதிரி தேங்காய் தீபத்தை நம்ம ஏற்றி நம்ம வழிபடுறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் நமக்கு நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாள், இந்த கிழமை, இந்த திதி, இது எல்லாமே அவ்வளோ ஒரு யோகமான ஒரு நேரம். அதுவும் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சைத்திர வசந்த நவராத்திரியில் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால் இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள். இந்த தீபமெல்லாம் தானாக மலை ஏறணும். தீபமெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு விளக்கு அப்படியே சுவாமி ரூம்லேயே இருக்கட்டும். அடுத்த நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை வந்து ஒன்று நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்து சமைச்சு ஏதாவது இனிப்புகள் செய்யறதுக்கு அந்த தேங்காயும் இது எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது பசு மாடுகளுக்கு இதை வந்து தானமாக நம்ம கொடுத்துடணும். எக்காரணம் கொண்டும் காலில் மிதிப்படுறது, வேறு எங்கேயாவது போய் கொட்டுறது அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா வாராகிக்கு பண்ண ஒரு தெய்வ வழிபாடு. அதனால் அதுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமும் சக்தியும் இருக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த பிரசாதத்தை வீணாக்கவே கூடாது. அதே நேரம் இந்த தேங்காயை அப்படி முழுசாக போட்டு அந்த பசுமாடுகளுக்கு வந்து சாப்பிட முடியாது. அது அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே காலில் எட்டி உதச்சி ஒரு மாதிரி வீணாக போகும். அதனால் தேங்காயை கையோடு ஒன்று அப்படி கீத்து மாதிரி போட்டலாம். இல்லாட்டி தேங்காய் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துட்டு அந்த தேங்காய் பூ, இந்த பச்சரிசி, கொஞ்சோண்டு வெல்லம் கூட கலந்து 2 பழம் கூட வச்சு நீங்கள் வந்து அதை பசுமாடுகளுக்கு அப்படி நீங்கள் ஒரு வாழையில கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இப்படி எளிமையான முறையில் சின்னதான இந்த தேங்காய் தீபத்தை நிச்சயம் இந்த வாராகி நினச்சி நீங்கள் பஞ்சமி நாளில் ஏற்றி பாருங்கள். நிச்சயம் எப்படிப்பட்ட நாட்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீருங்க. அதே நேரம் இன்று நம்ம சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம், வாராகியோட காயத்ரி மந்திரம். ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 3 முறை, 9 முறை, 27 முறை இந்த தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தவித கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நல்லபடியான ஒரு செல்வ வளம் தருவதற்கு வாராகி தாய் அன்னை வந்து கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருப்பாங்கங்க. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.